ஹலோ கைஸ், வெல்கம் பேக்குங்க. ஸோ நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லாங்க இருக்கும். லாஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னை சென்ட்ரலில் இருந்து திருப்பதிக்கு வெறும் 35 ரூபாவில் நான் சூப்பராக ட்ராவல் பண்ணிட்டு திருப்பதிக்கு ரீச் ஆகிட்டோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதியிலேருந்து மைசூர் தாண்டி இருக்க சாமராஜா நகருக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரன் ஆகுதுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயின் நம்பர் 16220ங்க. டெய்லியும் நைட்டு 9:55க்கு திருப்பதி ஸ்டேஷன்லேருந்து டிபேட் ஆகி மறுநாள் காலைல 9:10க்கு சாமராஜா நகருக்கு ரீச் ஆகுதுங்க அந்த ட்ரெயின். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியிலேருந்து பெங்களூர் வழியாக தான் வண்டி வந்து சாமராஜா நகர் போகுது. மோஸ்ட்லி டிமாண்ட் ட்ரெயின் கூட சொல்லலாங்க. அது டிக்கெட்டே கிடைக்காதுன்னு நினச்சி நாங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் டிக்கெட் போட்டிருந்தோம். பட் எங்களோட லக் என்னன்னு தெரில, ஆனால் டிக்கெட் ஈஸியாகவே கிடச்சிச்சுங்க. அது நம்ப முடியாத ஒன்றா இருந்துச்சு. ஏன்னா நான் காலைல தான் புக் பண்ணோம். ஏன்னா ஜென்ரல் வெயிட்டிங்ஸில் இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஒரு 60 கிட்டே இருந்துச்சுங்க. பட் எங்களுக்கு டிக்கெட் இப்போ கன்ஃபார்ம் ஆகி சைட் லோயருமே கிடச்சிருக்கு. 2 பேருக்கு நாங்கள் ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணால எனக்கும் என்ன கூட வந்திருக்கவங்களுக்கும் சைட் லோயரே டிக்கெட் வந்து அவைலபிளாக கிடச்சிருக்குங்க. எப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ட்ரெயினை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினை போய் கவர் பண்ண தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெயின் நைட்டு 9:55 தான். ஆனால் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:35ங்க. ஸோ நம்ம வந்து ஏர்லியாகவே இப்போ நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்டா வீடியோ வேகமாக ஸ்டார்ட் பண்ணி கேட்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்பதியில் ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி இருக்குங்க. அங்கே வந்து நான் ஸ்டே பண்ணுறதுக்கு லாக்கர்ஸு, ரூம்ஸு, டார்மெண்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும். பட் இன்னொன்று விஷயம் என்னென்னா அங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க. எப்போயுமே காலையிலையும் சரி, மத்தியானமும் சரி, நைட்டும் சரி அன்னதானம் போடுவாங்க. இப்போ வந்து ஒரு 7 மணிக்கு அன்னதானம் போடுறாங்க. ஸோ அதான் நான் கவர் பண்ண போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போயுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன்டா நீ வந்து ஸ்டார்டிங்லேயே ட்ரெயினை காமிக்கிற, அதுக்கப்புறம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற, அதோட முடிக்கிற, அங்கே இருக்க போகிற பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட வேண்டியன்னு சொன்னாங்க. அதனால எல்லாரும் ரெக்வஸ்ட் ஏற்றி இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு திருப்பதி ஸ்டேஷன் ஏற்றாப்ப இருக்க அந்த காம்ப்ளெக்ஸில் போய் தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9:50 நம்ம ட்ரெயின் அதிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். NCS Tamil BGM. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுதுங்க. நம்ம திருப்பதி ஸ்டேஷனுக்கு அவுட் சைடில் தாங்க இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து அம்ரிபா ஸ்கீமில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் நடக்கிறதுனால இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதில் தான் உள்ளே போகிறோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷான ஸ்டேஷன் கூட சொல்லலாம். இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பிளேஸில் திருப்பதி ஒன்று தான். பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமான வர இடம் இது. ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டம் நசன்னு எப்பயுமே இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறேன் பாருங்கள். காய்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு அவுட் சைடில் இருக்கோங்க. ஸோ நம்ம வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா டேரெக்டாக படி மூலியமாகவும் இந்த பிரிட்ஜ் வழியாக போனீங்கன்னா நம்ம விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு போயிடலாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் தான் அது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ தர்சனம் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா. எப்படி சொல்லணும்னா ஃப்ரீ தர்சனத்துலேயே நமக்கு டைமிங் கொடுத்துருவாங்க. அந்த டிக்கெட் நம்ம ஏர்லி மார்னிங் தான் நம்ம இங்கே எடுக்க முடியும். ஸோ இங்கே இந்த இடத்துல தருவாங்க. அதுபோல் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கர் இருக்குது, தங்குறதுக்கு ரூம் இருக்குது, அப்புறம் டார்மெட்ரி ரூமும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே உள்ளே போய் நான் காமிக்கிறேன் வாங்க. காய்ஸ், ஸோ இதான் விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸோட என்ட்ரன்ஸுங்க. இங்கே தான் நம்ம இன்றைக்கி அன்னதானம் சாப்பிட போகிறோம். 7 மணிக்கு அன்னதானம் போடுறா சொல்லியிருந்தாங்க. உள்ளே போய் பார்ப்போம் எங்கே அன்னதானம் போடுறாங்க, எப்படி இருக்குது என்னான்னு. ஸோ விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸில் இருக்க ரூம் ரெண்ட்ஸுடைய ஃபேருங்க. ஸோ இங்கே வந்து என்னென்ன வகை ரூம் இருக்குன்னு சொல்லி இந்த ஃப்ளெக்ஸில் போட்டிருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நாம் இப்போது விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்துட்டோங்க. ஸோ இதான் புக்கிங் கவுண்ட்ரு. இங்கே வந்து எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ரூம்ஸ் எதுவுமே கிடைக்காதுங்க. ரொம்ப டிமாண்டு. கூட்டம் காமிக்கிறேன் பாருங்கள். இத்தனைக்கு நான் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை தான். பட் வெள்ளிக்கிழமை அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்க ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணணும். இந்த பிளேஸ் தான் வருஷம் வந்து நிற்கணுங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்க கூட்டத்தை காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் பாதி பேர் ஃபஸ்ட் ஃப்ளோர். இப்போ நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் தான். இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன். சரியாக இருக்குது. நம்ம வந்து இந்த பக்கம் தாங்க செகண்ட் ஃப்ளோரில் நமக்கு அன்னதான ஃப்ளோரு. ஸோ அங்கே தான் அன்னப்பிரசாதம் தருவாங்க. அது வந்து ரைட் சைடு உள்ளே வந்து ரைட் சைடு நேராக வந்தீங்கன்னா ரைட் சைடு உள்ளே போகணும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து கேஷ் கொடுத்து சாப்பிட்றதுக்கும் சரவணபவன் ஹோட்டல் இருக்குங்க இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே.
நாம் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுற இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ 7 மணிக்கு தான் அன்னதானம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:50. ஸோ 6:50க்கு கூட்டத்தை பாருங்களேன், சரியான கூட்டமாக இருக்குங்க, செம ரஷ்ஷாக இருக்குது காய்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசன் காம்ப்ளெக்ஸில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோங்க. ஸோ இந்த செகண்ட் ஃப்ளோர் தான் அன்னதான கவுண்டர்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கும் அன்னதானமும் மத்தியானம் 12 மணிக்கு அன்னதானம் போடுறாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை தான் அன்னதானம் போடுறாங்க. ஸோ 7 மணிக்கு போடுறாங்க, நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஸோ கூட்டத்தை பாருங்கள், பேக் சைடு இருக்க க்யூவை பயங்கரமாக இருக்குது. இந்த க்யூ முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே போகணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆளுக்கு அப்புறம் தான் நம்ம இருக்கோம். பட் 7 மணி தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேலைக்கு தான் போடுறாங்க. மத்தியானம் 12 மணி, அப்புறம் நைட்டு 7 மணி தான் போடுறாங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசன் காம்ப்ளெக்ஸில் வந்து அன்னதானத்தை சிறப்பாக தரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்மளுடைய ஃபேவரட் சாப்பாடு சாம்பார் சாதம் தான் இங்கே இருந்துச்சு. செம்மையாக சூடாக கொடுத்துருந்தாங்க. அதோடு சேர்ந்து நமக்கு தயிர் சாதம் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் மாதிரி எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம்னு நினச்சோம். அப்படிலாம் இங்கே பண்ணலை. கையில் ஒரு சின்னதாக பிளேட் கொடுத்துட்டாங்க. பிளேட்டில் வந்து நமக்கு சாம்பார் சாதம் ஒருத்தவங்க வைக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் இன்னொருத்தவங்க வைக்கிறாங்க. அதுவும் சின்ன ஒரு துவையல் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து இங்கே அன்னதானத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மத்தியான டைத்தில் வந்து டைம்லெஸ்லாம் இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வரலாங்க. பட் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் நீங்கள் வரும்போது கூட்டமாக இருந்தால் கமெண்ட் பண்ணி எது கேட்டுறாங்க என்கிட்ட, ஏன்னா நீ பிறப்பு ஃப்ரீயாக இருந்துச்சு, நாங்கள் பிறப்பு அதெல்லாம் நீ மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடாதுங்களா. இப்போ வந்து நாங்கள் வந்து டயத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கனால நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் டைம், ரூம் டைம்ஸும் இருக்குது, லாக்கர் டைம்ஸ் இருக்குது. நாங்கள் போன இடம் வந்து லாக்கர் டைம்ஸு. அந்த ஹால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து வீடியோவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டேஷனுக்குள்ளே போக போகிறோம். இங்கேருந்து வெளியே போனோம்னா ஸ்டேஷன் இருக்கும். நம்மளோட ஜேர்னி வந்து இன்னும் ஒரு 1 ஹவர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. நம்ம ட்ரெயின் டைம் வந்து ஒரு 9:50 தான் கிளம்புதுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக திருப்பதிலேருந்து கிளம்புற வண்டி தான். பட் அது வந்து ரேக் ஷேரிங் வண்டி. அதெல்லாமே நான் வந்து ஸ்டேஷனுக்குள்ள போய் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்டேஷனுக்குள்ள போய் நம்மளோட ட்ரெயின் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ப்ரோ, திருப்பதி ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸை பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன்ல ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு. ஸோ அந்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி இருக்கோங்க. ஸோ தற்காலிகமாக வச்சுருக்க டிக்கெட் கவுண்டர் தான். பாருங்க எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. மோஸ்ட் டிமாண்ட் ஸ்டேஷன் சொல்லலாம் இந்த ஸ்டேஷனை. நம்மளோட ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிளாட்ஃபார்ம் 4 கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 16220 திருப்பதியிலேருந்து காமராஜ நகர் போகிற ட்ரெயின் 9:55 பிளாட்ஃபார்ம் 4ங்க. ஹே கைஸ், ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிற திருப்பதி டு காமராஜ நகர் ட்ரெயினுடைய பிளாட்ஃபார்ம் 4க்கு நம்ம வந்துட்டோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்பதி என்ட்ரன்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா செம்ம டிமாண்டான ஸ்டேஷன் கூட சொல்லலாம். எனி டைம் கூட்டமாக தான் இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த கூட்டத்தில் இருந்து நுழைஞ்சி நாங்கள் வரதுக்குள்ளே போதும் ஆச்சுங்க. சரி அதை தான் கடந்து வந்துட்டோம். பார்த்தா இங்கே எஸ்கலேட்டரும் வேலை பார்க்கல. ஸோ எஸ்கலேட்டர் வேலையும் பார்க்கல, ரொம்ப இதாகவே இருக்குது. நம்ம வந்து ஒரு வழியாக பிளாட்ஃபார்ம் 4க்கு வந்துட்டோங்க. ஸோ பின்னாடி நிற்கிற ட்ரெயின் பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின். திருப்பதியிலேருந்து மைசூர் தாண்டி காமராஜ நகர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினுங்க. இதெல்லாம் ஃபுல் விளாக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம எப்போ போல் ரெகுலராக இன்ஜின்லேருந்து நம்மளுடைய வீடியோ ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துட்ருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காய்ஸ், ஸோ நாம் இப்போ பிளாட்ஃபார்ம் 4ல் இருக்கோங்க. ஸோ 4லேருந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட இன்ஜின், நம்ம ட்ராவல் பண்ண ட்ரெயினோட இன்ஜின் இருக்க இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஸோ நாமளே இன்றைக்கி திருப்பதியிலேருந்து காமராஜ நகர் வரைக்கும் யார் கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, வேப் 4 அரக்கோணத்துடைய லோக்கோ தான் இந்த வண்டிக்கு இப்போ புல் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது, அதெல்லாம் போக நான் சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நைட்டு 9:55 எடுத்து மறுநாள் காலைல 9:10க்கு காமராஜ நகருக்கு ரீச் ஆகுங்க. இந்த வண்டியோட ரூட்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பிலேருந்து எடுத்து காட்பாடி, ஜோலார்பேட்டை, கேஎஸ்ஆர் பெங்களூர், மைசூர் வழியாக காமராஜ நகருக்கு ரீச் ஆகுது. ஸோ வாங்க மீதி ரிலீஸ் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ வந்து கோச்சோட அமைப்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ட்ரெயினோடைய பெட்டிகளின் அமைப்பை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோச் காம்போசிஷன் ஃபஸ்ட்டு வந்து லக்கேஜ் கோச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கோச் வந்து ஒரு அன்ரிசர்வ், தேர்டு கோச்சு ஒரு அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் ஃப்ரண்ட்டில் 2 அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, ஒரு லக்கேஜ் கோச் கொடுத்துருக்காங்க.
ஃப்ரண்ட்டில் 2 அன்ரிசர்வ்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீப்பர் கோச் ஸ்டார்ட் ஆயிரும். மொத்தம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 11 ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு வந்து 11 ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி வருங்க. ஸோ அந்த ஏசியோட இதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். காய்ஸ், நான் இன்னொரு முக்கியமான சொல்கிறேங்க. நம்ம ட்ராவல் பண்ண போகிற இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் வந்து முக்கியமான ட்ரெயினுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. ஸோ வாங்க இப்போ வந்து எந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஷேரிங் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டி சென்னையிலேருந்து திருப்பதிக்கும், திருப்பதியிலேருந்து சாம்ராஜ நகருக்கும், சாம்ராஜ நகர்லேருந்து மைசூருக்கும் இந்த வண்டியை ஷேர் பண்ணுறாங்க. இந்த வண்டி சென்னையிலேருந்து திருப்பதி கருடார்த்தி எக்ஸ்பிரஸ் ஆகும், திருப்பதியிலேருந்து சாம்ராஜ நகருக்கு சாம்ராஜ நகர் எக்ஸ்பிரஸ் ஆகும், சாம்ராஜ நகர்லேருந்து மைசூருக்கு மைசூர் பேசஞ்சராகவும் இந்த வண்டி ரன் ஆகுதுங்க. ஏன் இந்த வண்டி சாம்ராஜ டு மைசூருக்கு பேசஞ்சர் ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் வெறும் 20 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணி ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சில் ட்ராவல் பண்ணி போயிருக்கலாங்க. ஸோ சாம்ராஜ நகர் டு மைசூருக்கு வெறும் 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால ட்ரெயின் நம்பர் 06276ன்னு ஆரம்பிக்குது. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி தேர்ட் டயர் வந்து 2 கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கோச் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு கோச் இருக்குங்க. மொத்தம் 2 கோச் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு ஏசி தேர்ட் டயர். ஏசி தேர்ட் டயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி 2 டயர் ஒரே ஒரு கோச் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ A1ங்கிற நம்பரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஏசிங்க. ஸோ கேபின் மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, கேபின் கூபேலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த கோச் தான் இது கொடுத்துருக்காங்க. அந்த கோச் வந்து ஒரே ஒரு கோச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட் ஏசிக்குள்ளே போகிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும், ஒரு ரூம்குள்ளே போகிற ஃபீலாகவே இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல. இங்கே வந்து கேபின் கூபே எல்லாமே இருக்குங்க. ஸோ கப்புள்ஸ் போகிறவங்களுக்கு தனியாக இருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா கேபின், இது வந்து கேபின்ங்க. அப்புறம் கப்புள்ஸ் போகிறவங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ இதான் ப்ரோ காய்ஸ். ஸோ இதாங்க ஏசி ஃபஸ்ட் கிளாஸோடைய கேபின். 4 பேர் தான் இருக்க முடியும். 1 2 3 4 லோயரும் அப்பரும் கொடுப்பாங்க. மிடில் இதெல்லாம் இருக்காது. செம்மையாக இருக்குல்ல. வாங்க அடுத்து உங்களுக்கு கூப்பே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூபேவுடைய கேபின் காமிக்கிறேங்க. ஸோ பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. ஒரு ரூமோட ஃபீலாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 2 பேர் தான், அப்பரு லோயருங்க. ஸோ அப்பரை போகிறவங்களுக்கு படிக்கட்டுலாம் கொடுத்துருவாங்க, தரமாக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா கபோர்டு இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் கபோர்டு வந்து இப்போ தான் பார்க்குறேன். நம்ம ட்ரெஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். ஸோ ஃபேனு ஏசியெல்லாம் பக்காவாக இருக்குது. வாட்டர் பாட்டிலாம் வைக்கிறது இருக்குது, தரமாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கப்புள்ஸ் இருக்கிற இதில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். கப்புள்ஸ் கூட சொல்லலாம், இல்லை 2 பேர் தனியாக போகிறவங்களுக்காண்டி இதுவும் வச்சுக்கலாங்க. தரமாக இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் சீட்டிங் ரிசர்வேஷன் கோச் மாதிரி D1 கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அன்ரிசர்வ் கோச் கொடுத்துருக்காங்க. தருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்ரிசர்வ் கோச். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எண்டு கோச் லக்கேஜ் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இந்த வண்டியில் மொத்தம் கோச் காம்போசிஷன். ஃப்ரண்ட்டில் 2 அன்ரிசர்வ், பேக்கில் ஒரு அன்ரிசர்வ், தென் ஒரு செகண்ட் சீட்டிங் ரிசர்வேஷன் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அது அன்ரிசர்வ் டிக்கெட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. இதான் இந்த ட்ரெயினோடைய கோச் காம்போசிஷன்ஸ் எல்லாமே. காய்ஸ், நம்ம ட்ரெயினோடைய கோச் காம்போசிஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. இந்த வழியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 ஸ்லீப்பர் கோச், ஃப்ரண்ட்டில் 2 அன்ரிசர்வ், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு லக்கேஜ் கோச். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ், ஒரு D1 ரிசர்வேஷன் கோச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக தேர்ட் டயர் ஏசி 2 கோச்சும், ஒரு 2 டயர் ஏசி, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 21 கோச் இந்த வண்டிக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வண்டி வந்து 9:55க்கு திருப்பதி டிபாச்சர் ஆகி சாம்ராஜ நகருக்கு இந்த வண்டி கிளம்ப போகுதுங்க. காய்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ட்ரெயின் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச்சை பற்றி உங்களுக்கு சொன்னோம்ல. நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் S3ங்க. இந்த ட்ரெயினில் வந்து நம்ம S3 கோச்சில் தான் திருப்பதியிலேருந்து சாம்ராஜ நகர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த கோச்சை காமிக்கிறேன் வாங்க. காய்ஸ், நம்மளோட கோச் இந்த கோச் தாங்க, S3. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் திருப்பதியிலேருந்து சாம்ராஜ நகர் வரைக்கும். நம்மளுடைய கோச் சீட் நம்பர்னா சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ல நீங்கள். ஸோ இந்த சீட் தாங்க. இதில் வந்து 39 இந்த லோயர், அதுக்கப்புறம் 32ல் இந்த லோயருங்க. ஸோ உள்ளே போய் காமிக்கிறேன் வாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற S3 கோச்சோட நிலைமை தாங்க. ஸோ இங்கேயே வண்டி ஃபுல்லாகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கேயே வண்டி ஃபுல்லாகிடுச்சு நம்ம கோச்.
ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து சைடு லோயர் 31 அப்புறம் அதில் 39 2 சைடு லோயர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிற இந்த சைடு லோயர் தான். அப்புறம் சைடு அப்பர் ஒன்று இருக்குது. நம்மளோட ட்ரெயினை திருப்பதியிலேருந்து ஷார்ப்பாக 9:55க்கு டிபார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட ட்ரெயினை ஆன் டைமில் 9:55க்கு திருப்பதி ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வண்டி இப்போ திருப்பதியிலேருந்து சாம்ராஜா நோக்கி கிளம்பிருச்சு. நம்ம ட்ராவல் பண்ணுற கோச்சோட இதாங்க. ஸோ உள்ளே வந்து வண்டி ஃபுல்லாக ஆயிடுச்சு இங்கேயே. ஸோ இந்த சீட்லாம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சைடு லோயர் ஹே கைஸ், ஸோ நம்ம ட்ரெயின் வந்து இப்போ திருப்பதி ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 டே தான் பிளான் பண்ணியிருந்தோம். மதுரையிலேருந்து சென்னை எக்மோருக்கு மகால் எக்ஸ்பிரஸில் பர்த்டேனால அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து திருப்பதிக்கு லோக்கல் மெமோவில் ட்ராவல் பண்ணி நம்மளோட ட்ரிப்பை முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து மனசு கேட்கல, ஒரே நாளில் ட்ரிப்பை முடிச்சு போனால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த ட்ரெயினுக்கு பிளான் பண்ணோம். ஸோ நைட்டு 9:55 கிளம்புற சாம்ராஜா நகர் எக்ஸ்பிரஸில் பிளான் பண்ணியிருந்தோம். டிக்கெட் நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வெயிட்டிங்ஸ் வந்து ஒரு 50 கிட்டே இருந்துச்சுங்க. ஸோ யதார்த்தமாக போடுவோம், டிக்கெட் அவைலபிள் நமக்கு கிடச்சிச்சின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கும் போது நமக்கு ட்ராவல் பண்ணி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டோம். பட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து எங்களுக்கு எங்கள் நேரத்துக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ட்ரெயினில் எங்கள் டிக்கெட் கிடச்சது. நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக கிடச்ச ஒரு டிக்கெட் கூட சொல்லலாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைசூர் நோக்கி சாம்ராஜா நகர் வரைக்கும். ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம ட்ரெயினோட ஹை ஸ்பீடு 110ங்க. ஸோ வண்டி திருப்பதியிலேருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே சரியான ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே வரணும்.
பட் ஊடால வந்து கொஞ்சம் சிக்னல்ஸு கிராசிங்ஸ் இருந்தனால வண்டியை வந்து மெதுவாக தான் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பேங்க்ல அதிகமாக ஆள் இறங்குறாங்க. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இப்போது டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் 4:30ங்க. நம்ம வந்திருக்க ஸ்டேஷன் கேஎஸ்ஆர் பெங்களூர். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைமில் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு ரீச் ஆயிடுச்சு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூரில் அதிகமாகவே ஆள் இறங்கிட்டாங்க. ஸோ பேக் சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப பேர் இறங்கிட்டாங்க. ஏறுற ஆள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து மைசூர் வரைக்கும் ரிசர்வேஷனில் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து அதிகமாக ஆள் ஏறுவாங்கன்னு நினச்சேன். பட் ஏறவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி மைசூர், மயிலாடுதுறை மைசூர் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து இப்போ கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் ரிசர்வேஷன்லாம் ஆள் ஏறுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில் ஏறுவான்னு பார்த்தா ஏறவே இல்லை இப்போ வரைக்கும். பட் வண்டி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போகுது. இன்னும் வண்டி எடுக்க ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. வண்டி ஆன் டைமில் உள்ளே ரீச் ஆயிடுச்சு. நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் டிலேவாக கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஷனை பார்க்கும்போது கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷனான ஒரு ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேஷன் எப்போயுமே பரபரப்பாக இருக்கும். டிபார்ட் ஆகி சூப்பராக கிளம்பி போய்கிட்டு இருக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷனில் இருந்து. நாம் இப்போ இருக்கிற இடம்னு கேட்டிங்கன்னா மாண்டையா ஸ்டேஷனுங்க. ஸோ கர்நாடகாவில் சுகர் கேன் ஃபேக்ட்ரிக்கு ஃபேமஸான ஊர். அங்கே தான் நம்ம வண்டி வந்து இப்போ ரீச் ஆகிருக்கு. ஸோ மாண்டையா போட்டிருக்கு பார்த்தீங்களா. நம்ம வண்டி கொஞ்சம் டிலேவாக தாங்க போயிட்டுருக்கு மைசூர் நோக்கி. காய்ஸ், ஸோ 47 நிமிஷம் டிலேவாக நம்மளோட ட்ரெயின் மாண்டையா ஸ்டேஷனில் இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாண்டையாங்கிறத பற்றியே சொல்லி ஆகணும். இந்த மாண்டையாங்கிற ஊர் வந்து கர்நாடகாவில் ஒரு நல்ல ஒரு தனி ஊருக்குள்ள சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் ஃபேக்ட்ரிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இடங்க இந்த இடம். இங்கே வந்து சுகர் கேன் ஃபேக்ட்ரி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சுகர் கேன் ஃபேக்ட்ரி போட்டாலே முதல் ஊராக மாண்டையா தான் வரும், வேறு எந்த ஊரும் வராது. இப்போ நம்ம அந்த ஊரை தான் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். மைசூருக்கு முன்னாடி தான் அந்த ஊர் இருக்குங்க. மைசூரில் 1வது பிளாட்ஃபார்ம் தான் சைடு ப்ரோ. இந்த பக்கம்
நாம் இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் டிலேவாக மைசூர் ஜங்ஷனில் ரீச் ஆகிருக்கு. நம்ம வண்டிக்கு இங்கே வந்து லோக்கோ ரிவர்ஸ் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்ராஜ் நகர் வரைக்கும் டீசல் லோக்கோவில் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃப்ரெண்டில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போவோம். ஹே கைஸ், ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ மைசூர் ஜங்ஷனில் தான் இருக்குது. ஒரு 40 நிமிஷம் டிலேவாக நம்மளை வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து திருப்பதிலேருந்து மைசூர் ஜங்ஷன் வரைக்கும் எலக்ட்ரிக் இன்ஜினில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். இப்போ வந்து எலக்ட்ரிக்கு பதிலாக டீசல் லோக்கோ மாற்ற போகிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃப்ரெண்டில் காமிக்க போகிறோம் உங்களுக்கு. வாங்க, முன்னாடி போயிட்டே இருக்கேன். ஸோ டீசல் மாற்றுறதை கவர் பண்ணிட்டேன் பாருங்கள். மைசூரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பக்கத்தில் டூரிஸ்ட் பிளேஸ்னு வச்சுக்கிட்டோம்னா மைசூர் பேலஸ் இருக்கும். மைசூரில் ஒரு ஜூ இருக்குங்க. நம்ம இங்கேருந்து தமிழ்நாடு ரொம்ப ஈஸியாக போயிடலாம். மைசூர்லேருந்து ஊட்டி வழியாக கோயம்புத்தூர் போயிடலாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஹில்ஸ்லேயே போகும். பஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மசனக்குடி அந்த வழியாக போகிற வண்டி. நம்ம மைசூர்லேருந்து ரொம்ப பக்கம் தான் ஊட்டி போகிறது. நாம் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்த எக்ஸ்பிரஸ் உடைய ஃப்ரண்ட் சைடில் தாங்க இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் இன்ஜினை கழட்டிட்டாங்க. எலக்ட்ரிக் இன்ஜினுக்கு பதிலாக நமக்கு வந்து இந்த டீசல் லோக்கோ தாங்க ஆட் பண்ண போகிறாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. WDP4 தான் இந்த லோக்கோ. ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்த சாமராஜ நகர் எக்ஸ்பிரஸுக்கு மாற்ற போகிறாங்க. காய்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு வந்து லோக்கோவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ WDP4 தான் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மைசூர்லேருந்து சாம்ராஜநகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டீசல் லோக்கோ தான் நம்ம கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. நம்ம ஊரில் ஒரு WDP4 வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆகிருக்கும். இதில் வந்து பியூர் ப்ளூ கலரில் இருக்குது இந்த லோக்கோ. ஸோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், காமிக்கிறேன் பாருங்கள் இன்னொரு தடவை. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான லோக்கோங்க இது. காய்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீசல் லோக்கோவில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து தாதர் வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு மிராஜிலேருந்து இன்ஜின் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த யஸ்வந்த்பூர்லேருந்து இன்ஜின் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதே டீசல் லோக்கோ தான். அந்த டீசல் லோக்கோ தான் இப்போ நம்ம வந்து மைசூர்லேருந்து சாம்ராஜநகர் வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகுதுங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். சவுண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ரோலிங் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தரமாக கேட்கும். உங்களுக்கு கேட்ட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வேஷன் பண்ணி வந்து அந்த கொஞ்சம் ட்ராவல் பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிற கொஞ்சம் ஸ்லீப்பர் கிளாஸ்லேயே எஸ் லெவலில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா இன்ஜின் பக்கத்தில் இருந்தால் நம்ம இன்ஜின் சவுண்ட்லாம் கவர் பண்ண முடியும்ல. ஸோ அதனால அதில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் டிலேயோட மைசூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா மைசூருக்கு அப்புறம் சாமராஜபுரம்ங்கிற ஏரியாவுக்கு வந்துருச்சுங்க. ஸோ ஒரு 7 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் ஜங்ஷனில் இருந்து சாம்ராஜ நகர் நோக்கி இன்ஜினை சேஞ்ச் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சாம்ராஜ நகருக்கும் மைசூர் ஜங்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஸ்டாப்பிங் தான் நம்ம ட்ரெயினை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஸ்டாப்பிங் தான் சாம்ராஜபுரம். அந்த ஸ்டாப்பிங் நம்ம வண்டி கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கேன். ஸோ போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் லைன் வந்து இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மைசூர்லேருந்து அசோகபுரம் ஏரியா வரைக்கும் எலக்ட்ரிக் இன்ஜின் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அசோகபுரம் டு சாம்ராஜ நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இன்ஜின் போட்டுட்டு இருக்காங்க. பட் டீசல்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் ட்ரையல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் இன்ஜின் போட்டு ரன் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. ஸோ செம்ம வேறு லெவலாக இருக்குது. இந்த ஏரியா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் போகிற மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்குங்க. மைசூர்லேருந்து சாம்ராஜ நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் போகிற ஃபீலாகவே இருக்குது. பட் ஹில்ஸ் பகுதி கிடையாது, நார்மல் பகுதி தான். பட் பாறைகள், குட்டி குட்டி மலைகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஹைவேஸ்லாம் தரமாக போட்டிருக்காங்க இந்த பக்கம். இந்த வியூ பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட்டு, புது ஏரியாவுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி உண்மையிலே அது புது ஏரியா தான். நான் வந்து மைசூர் வரைக்கும் தான் வந்திருக்கேன். ஸோ மைசூர்லேருந்து ஃபஸ்ட் டைம் சாம்ராஜ நகர் ட்ராவல் பண்ணி போகிறேன். அந்த ஏரியாவுக்கு நான் இது வரைக்கும் போனதும் இல்லை, நேரில் போய் பார்த்ததும் இல்லைங்க அந்த ஏரியாவுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் மறக்காமல். நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது அதோட கடைசி ஸ்டாப்பாக இருக்க நஞ்சங்குண்ட் ஸ்டாப். நம்ம ட்ரெயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுடைய கடைசி ஸ்டாப்பிங் இந்த ஸ்டாப்பிங் தாங்க. நஞ்சங்குட் டவுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாப்பிங் தான் கடைசி ஸ்டாப்பிங். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பிங் வந்து சாம்ராஜ நகர் தாங்க. இந்த ஸ்டாப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்கள் வந்து இறங்கிட்டாங்க. வண்டி ஃப்ரீயாக தான் இருக்குது. மக்களே, நம்மளோட வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய கடைசி ஸ்டாப்பாக இருக்க நஞ்சங்குட் டவுனுங்கிலேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9:55க்கு திருப்பதிலேருந்து எடுத்து 500 கிலோமீட்டருக்கு அதிகமாகவே இந்த வண்டி ட்ராவல் பண்ணி வருதுங்க. மொத்த ட்ராவல் அவர் வந்து 11 மணி நேரம் ட்ராவல் ஆகுதுங்க. திருப்பதியிலேருந்து சாம்ராஜ நகர் போகிற வரைக்கும். நாம் இன்னும் சாம்ராஜ நகர் வந்து ரீச் ஆகலை. சாம்ராஜ நகர் முன்னாடி இருக்க ஸ்டாப்பிங் தான் இருக்கும். இது வந்து இந்த ட்ரெயினோட கடைசி ஸ்டாப்பிங். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்ராஜ நகர் தான் எண்டிங் ஸ்டாப்பிங்க. ஸோ சாம்ராஜ நகர் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து திருப்பியும் மைசூருக்கு ஒரு பேசஞ்சர்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேங்க. ஸோ வாங்க, இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஸ்டாப் சாம்ராஜ நகர் தான். பட் இந்த ஏரியா வேறு லெவலாக சூப்பராக இருக்குது. மைசூரும் தரமான ஊருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மைசூருக்கு ஒன் டைமாக விசிட் பண்ணி பார்க்கலாங்க. மைசூர் பேலஸே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்க்காம இருந்தால் நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மைசூர் பேலஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் மறக்காமல் பாருங்கள். வாங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. நம்ம ட்ரெயினில் இருக்க இப்போதைக்கு இருக்க க்ரௌடுங்க. ஸோ அவ்வளோவா யாருமே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. காய்ஸ், ஸோ நம்மளுடைய கடைசி ஸ்டாப்பாக இருக்க சாம்ராஜ நகருக்கு ஆன் டைமில் நம்ம ட்ரெயின் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ஊர் அவ்வளோ கிராண்டராக இல்லை, ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சாம்ராஜ நகர் தான் எண்ட் ஆஃப் தி ஸ்டேஷனுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனே கிடையாது, இதோட ட்ராக் வந்து முடியுதுங்க. ஸோ பார்த்தாலே தெரியும், இதுக்கப்புறம் ட்ராக்கே கிடையாது. இதை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேஷனுக்கு அப்புறம் ட்ராக் கிடையாது, எந்த ஊரும் கிடையாதுங்க. காய்ஸ், ஸோ இதுதாங்க சாம்ராஜ நகர் ரயில்வே ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸு. நம்ம வந்து நம்ம வீடியோவுக்கு எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்ராஜ நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 9:55க்கு திருப்பதி ஸ்டேஷனில் இருந்து சாம்ராஜ நகர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்து இப்போ ஆன் டைமில் சாம்ராஜ நகருக்கு 9:10க்கு ரீச் ஆகிட்டோங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து மைசூர் ஜங்ஷன் வரைக்கும் எலக்ட்ரிக் இன்ஜின் போட்டு ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ மைசூர் ஜங்ஷன்லேருந்து சாம்ராஜ நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ராக் தான் எலக்ட்ரிக் வேலை இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா WDP டீசல் லோக்கோ ஆட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக செம்மையாக இருந்துச்சு இந்த ஜேர்னி வந்து. நீங்கள் வந்து மறக்காமல் திருப்பதியிலேருந்து சாம்ராஜ நகர் போனீங்கன்னா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. மைசூர் வரைக்கும் எப்பயும் போல இருந்துச்சு. மைசூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்ராஜ நகர் வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஏரியா. ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு பச்சை பசேன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏரியா இருந்துச்சு. கண்டிப்பாக மான்சூரில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக மான்சூர் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஸோ சாம்ராஜ நகர் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ தென்னை மரம் இது ஃபுல்லாக இருக்குங்க. எனிவேங்க நம்ம வீடியோக்கு எண்டு வந்துட்டோங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு இடத்துல வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பை பை, see you.